விஜய் சேதுபதி மாசா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல சூரி சூப்பரா பண்ணியிருக்காரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவல்ல இருக்கு. சேத்துல பார்க்கும்போது நமக்கே இங்க இருந்து நம்மளே அவரை கொன்றுங்க அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு லெவல் சூப்பரா இருந்தது. கைண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துட்டு இந்த பாட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு நான் அதை பார்த்தது இல்லை, ஆனால் இது நல்லா இருக்கு பார்த்த வரைக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உள்ள வந்து பார்த்துருக்கீங்க? ஆமா, சரி படம் எப்படி இருந்தாலும் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாலே நல்லா தான் இருக்கும் எப்படியும். ஆனால் அவர் காமெடி பண்ணவர் டக்குன்னு அந்த சுச்சுவேஷனில் காமெடி பண்ணுறது, அவர் பேசுறது வாய்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதனால பார்க்கலான்னு வந்திருந்தேன். 3 பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியும் சரி, சூரியும் சரி, மஞ்சு வாரியரும் சரி, இவங்க 3 பேர் தான் ஐடியா நடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 எப்படி இருக்கு? பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக லேகாக தான் இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டதை வந்து செகண்ட் ஹாஃப்ல பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து சூப்பரா இருக்கு படம். படத்துல கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஓகேவா? கிளைமேக்ஸ் தான் சூப்பராகவே இருக்கு படத்துல. ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கு. விஜய் சேதுபதிக்கும் சூரிய ஈக்குவல் ஸ்பேஸ் இதுல வந்திருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இப்போ நீங்க சூர்யா காமிச்சாங்க, செகண்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதி காமிச்சிருக்காங்க. அதான் அதுக்கேற்ற மாதிரி சூரிக்கும் சரியா ஒரு ரோல் கொடுத்து நல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காங்க. 2 பார்ட்ல எது பெஸ்ட்னு சொல்லுவீங்க? அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தனி, செகண்ட் பார்ட் வந்து இது தனி, அந்த மாதிரி இருக்கு. அதனால செகண்ட் பார்ட்ல வந்து செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. ராஜா சார் ஒர்க் நல்லா தான் இருக்கு. எல்லாமே எல்லாரோட நல்லா தான் இருக்கு. எல்லாம் பக்காவா பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட கடைசி படமா இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து கம்யூனிசம் பத்தி தான் சார் பேசுறாங்க. அது நல்லா சூப்பரா சொல்லியிருக்காரு சார். கம்யூனிசம் பத்தி சூப்பரா சொல்லியிருக்காரு. அது மட்டும் தான் படத்தோட இது பெரிய பிளஸே வந்து கம்யூனிசம்னா என்னன்றது இந்த கால ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பார்த்தா தெரியும். கம்யூனிசம்னா என்ன, எதனால என்ன, கம்யூனிசம்னா என்னன்றதெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நிறைய உண்மையான நிகழ்வுகள்லாம் படத்துக்குள்ள வந்து ஆமா வந்திருக்கு சார். நிறைய படம் நிறைய சீன் வந்திருக்குது சார். நிறைய சீன் வந்திருக்கு. அதை இன்டைரக்டா சொல்லிட்டு போயிட்டு இன்டைரக்டா அது வந்து பாக்குறவங்களுக்கு ஊர்த்தும் சார். சரி, பாக்குறவங்களுக்கு அவரோட ஸ்டைல்ல சொல்லிட்டாரு. அவரோட ஸ்டைல்ல சொல்லிட்டாரு. எப்படி இருக்கு? டைலாக்லாம் நல்லா இருந்தது சார். எல்லா டைலாக்குமே சூப்பரா இருந்தது சார். என்ன சொல்றது, டைலாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது பெருசா மனசு நினைக்கலாம். ஆனா அங்க பார்க்கும்போது நல்லா எழுந்து நின்று அடிக்கிற மாதிரி சீனுக்கு நல்லா இருந்தது. சீனுக்குலாம் சூப்பரா இருக்கு. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க படத்துக்கு? ஆடியன்ஸ் நல்லா தான் சார் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா தான். ஒரு சில இடத்துலலாம் கேப்ஸ் எதிர்பார்த்தோம், ஆடியன்ஸ் யாரும் பண்ணல பெரிய அளவுல. ஆனா நல்ல டைலாக்ஸ், சூப்பர் டைலாக்ஸ்ல நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சூப்பர் சார். அதாவது லேகே இல்லாம, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் லேகே இல்லாம ஒரு சீக்வன்ஸா கரெக்டா எடுத்துட்டு வந்த படம், சிறு தட்டாம எடுத்துட்டு வந்த படம் தமிழ் படத்துல. சிங்கம் 2க்கு அப்புறம் இது சொல்லலாம் சார். ஏன்னா 3 மணி நேரம் லென்த்தா இருக்குது. அது லென்த்லாம் ஒண்ணுமே தெரியல சார். எனக்கு லென்த் ஒன்றும் தெரியல. நல்லா தான் இருந்தது படம். சூப்பர் சார். கண்டிப்பா வந்து வெற்றிமாறனுக்கு இது வந்து ஒரு பெரிய படமா தான் இருக்கும். வடசென்னை 2 விட்டார்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் அடுத்தது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வரும்போதே நிறைய பேர் சொன்னது என்னன்னா வடசென்னை 2 எப்போ வரும், வடசென்னை 2 எப்போ வரும் தான் அங்கேயும் சொல்லிட்டு இருக்காங்க. வந்தா நல்லா இருக்கும். வடசென்னை 2 கொடுத்தா நல்லா இருக்கும். வெற்றிமாறன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. மக்களுக்காக போராடி இருக்காங்க. எல்லாரும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ட் 2க்கு வருவீங்கல்ல, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. உங்களுக்கு 3 hours நம்மளால உட்காந்து பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது ப்ரோ. பார்க்க முடியுது. நடுவில் கொஞ்சம் ஸ்லோவா ஆகுது ப்ரோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா செகண்ட் பார்ட்ல சூப்பரா கொண்டு போறாங்க. இது வரைக்கும் விஜய் சேதுபதியை பார்த்ததுக்கு இந்த படத்துல பார்த்ததுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு? எப்படி கேக்குறீங்க புரியல. இதுக்கு முன்னாடி பார்த்த விஜய் சேதுபதி நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. செகண்ட் பார்ட்ல நல்ல பயங்கரமா நடிச்சிருக்காரு ப்ரோ. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களே இந்த படம் பெஸ்ட்னு சொல்லுவீங்களா கேக்குறேன். இந்த படம் பெஸ்ட் ப்ரோ. இந்த படம் மக்கள் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. அப்படியா? கிளைமேக்ஸ் நல்லா இருக்கா பாக்கிறதுக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் பயங்கரமா இருக்கு. அப்போ வெற்றிமாறன் இந்த படத்தையும் சக்சஸ் கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்களா? படம் சக்சஸ் தான் ப்ரோ. இளையராஜா மியூசிக் வேற லெவல் ப்ரோ. மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. மேக்கிங் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கு ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எது சொல்லுங்க? செகண்ட் பார்ட் தான். செகண்ட் ஓகே தேங்க்ஸ். இந்த படம் மாசா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பெருசா லைக் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் பேச்சுலர்ஸ்லாம் உண்மையிலே நல்லா பிடிக்கும். தென் விஜய் சேதுபதி மாசா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல சூரி சூப்பரா பண்ணியிருக்காரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவல்ல இருக்கு. சேத்துல பார்க்கும்போது நமக்கே இங்க இருந்து நம்மளே அவரை கொன்றுங்க அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு லெவல் சூப்பரா இருந்தது. பார்ட் 1 பார்த்த உடனே பார்ட் 2 எப்படி இருக்குது? ஏன்னா அதை பார்த்துட்டு தானே நிறைய பேர் வந்திருக்கும் எக்ஸ்பெக்டேஷன். பார்ட் 1ல நிறைய क्वेश्चंस இருந்தது. பார்ட் 2ல நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி ஸ்டோரிஸ் அண்ட் மஞ்சு வாரியருக்கும் விஜய் சேதுபதிக்கும் உள்ள நடுவில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம
பாக்குறதுக்கு வந்து இப்படிதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு நல்லா ஹோல்ட் பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப ஃபைட் சீன்ஸ் இருக்கு, நமக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுல கிளைமேக்ஸ் ஆக்ஷன் பிளாக் இதுல அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக் இருக்கா? கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டா நம்ம சூரிய ஒரு மாஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே மேடம். தேங்க்யூ. வெற்றி மாறன் இவரு விஜய் சேதுபதி நல்லா ஆக்டிங் எல்லாம் பாக்குறது நல்லா இருக்குது. பார்க்கலாம் படம். முதல் பாகம் பாத்தீங்களா? முதல் பாகம் 2 தடவை பார்த்தேன், இது ஒரு தடவை பார்த்தது. அப்படிங்களா? ரெண்டுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு இதுதான் பிடிச்சது. இதுதான் பிடிச்சிருக்கு. சூரிய நல்லா நடிச்சிருக்காருங்களா? நல்லா வச்சுக்கிறாரு. நிறைய சீன் இல்ல இதுல அவருக்கு. பரவாயில்ல, படம் பார்க்கலாம். ராஜா சார் இசை எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுங்க அதுல. ராஜா சார் இசை நல்லா இருக்கு. அது மொத்தம் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி பிடிச்சிருக்கு, அதே மாதிரி செகண்ட் பார்ட் அதை விட இது நல்லா இருக்குது. அதை விட அது நல்லா இருக்கு. சரி, ஓகே, நன்றி.